பக்க போகிற வாங்க போகலாம். இந்த மாதிரி நமக்கு பேச ஆள்னு ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. சேலை நீண்ணே நீ 90 கிசா இல்லையா? என்ன உங்க என்ன உனக்கு 70 கிசா? நீண்ணே 80 நீண்ணே 2K guys, welcome to travel to TS Course. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம டார்லிங்ஸ் மை மச்சான் ஸோ எல்லாமே சேர்ந்து திருச்சிக்கு கிளம்பி வந்திருக்கோம். திருச்சியில் உங்களுக்கு ஒரு மைசூர் பேலஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம கிளம்பி வந்திருக்கோம். டியூவாக இருக்கட்டும் எல்லாமே வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம மச்சான் கூட நம்ம இன்றைக்கி ஒரு நைட் ட்ராவல் பண்ண போகிறோம் திருச்சியில். கிட்டத்தட்ட நம்ம டார்லிங்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஸோ 5 பேருமே கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன். மாமா வந்து காரை பார்க் பண்ண போயிருக்காரு. அண்ணன் 2 பேரும் கம்மிங் அந்த வே. ஸோ அது மாதிரி வெயிட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக அந்த வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. ஆனால் பட் இந்த இடம் எக்ஸ்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குன்னு சொன்னாங்க. மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நண்டுக்குட்டி பவிதா, இது பவனேஷ் அக்கா, அங்கே நண்டை உள்ளே இருக்காங்க பாருங்க. நண்டு நான் அவங்க சொல்ல மறந்துட்டேன். இதுதான் சுவாதி, இது உங்கள் ஆசை, பவனேஷ். ஸோ இதுக்கு தான் ஆர்த்தி, முருகவேல், நண்டு, மாமா இதான். ஸோ இதுதான் அந்த பேலஸ். ஃபஸ்ட்டு இங்கே தான் என்ட்ரன்ஸ் சீட் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம மைசூர் பேலஸ் பார்க்காதவங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் இருக்கா? கேமல் இருக்குது, ஒட்டகம் இருக்குது. நல்லா தானே கட்டியிருக்கேன் அந்த பேலஸை. பரவாயில்லையா, நம்ம மைசூர் போய் பார்க்க முடியாத அளவுக்கு பேலஸ் இங்கே சூப்பராக இருக்குன்னா பரவாயில்ல. நம்ம திருச்சியில் கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து ஜூன் 10 வரைக்கும் இந்த பேலஸ் ஓப்பனாக இருக்குது. மறக்காமல் யாராவது இந்த மைசூர் போக முடியல, மைசூர் பேலஸ் பார்த்தாகணும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ஹவர்ஸ் ஈவினிங் 5 to 10 வரைக்கும் ஈஸியாக ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாங்கள் எங்கள் ஃபேமிலி கூட வந்துவிட்டோம். டிக்கெட் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ 80 ரூபா 60 ரூபா, அதாவது என் பெரியவங்களுக்குலாம் 80 ரூபாயும் சின்ன பசங்களுக்குலாம் 60 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. 3 வயசு கீழே ஒன்று டிக்கெட் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நம்ம நண்டுக்கு மட்டும் டிக்கெட் கிடையாது, மற்ற டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 டிக்கெட் எடுத்தோம். எல்லாம் வரிசையாக உள்ள போகிறாங்க. அக்கா, சுவாதி, நண்டு, பாப்பா, அண்ணன், மாமா, அக்கா, அப்புறம் டார்லிங், அப்புறம் புருஷோத்தன்னையன், புருஷோ, அப்புறம் எல்லாமே உள்ளே போயிட்டு எல்லாம் உள்ளே போயிட்டுருக்காங்க. நாங்களும் உள்ளே போயிட்டுருக்கோம். லோகண்ணே பேலஸ் எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்ணுற? பக்க போகிற வாங்க போகலாம். ஒரு நாள் அடி 2 நாள் இந்த மாதிரி இடத்துக்கு போனாதாங்க ஒரு மாதிரி மனசெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிட்டத்தட்ட அது நம்ம ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அலும்பு பண்ணுவாங்க பாருங்கள். சின்ன பிள்ளைங்க கூட பெரிய மனுஷங்க கூட சில நேரத்தில் சின்ன பிள்ளைங்க மாதிரி மாறிடுவாங்க. ஓடி ஃபோட்டோஸ் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி க்யூட் மொமெண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக நம்மளோட ஃபேமிலி தான். இது பாதி பேர் நம்மளோட ஃபேமிலியில். ஸோ எல்லாமே நம்மளோட சேனலோட TS Course நான் சொல்லுவேன். இது அந்தளவு ஒரு ஹாப்பினஸாக என்ஜாய் பண்ணிட்டு பஸ்தப்பா எனக்கு ஃபோட்டோ எடுக்க சுத்தப்பான்னு சொல்லி எங்கள் அண்ணன் பொண்ணு ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும் எல்லாமே வெளியே வரும்போது தன்னை அறியாமலே ஒரு ஹாப்பினஸ்குள்ளே வந்துட்டுருக்காங்க. எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே. ஸோ இது மாதிரி ஒரு மும்மையா உனக்கு என்ன மம்மா வேணும்? ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் ஃபேமிலி கூட ஒரு ஃபன்னாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஒரு வீக்கெண்டில் வெளியே வர்றது செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்திருக்கோம். அண்ணன் ஃபேமிலி, ஸோ இன்னொரு அண்ணன், அக்கா ஃபேமிலிஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு என்ஜாய் பண்ண வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம தீக்ஷிதா பாப்பா ஃபஸ்ட் டைம் நம்ம கூட ஒரு வீடியோ வர போகிறாங்க. ஆல்ரெடி காது குத்தி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் வீடியோவாக இந்த வீடியோ வந்துருச்சு. கிட்டத்தட்ட நம்ம கூகுள் என்ன பண்ணுறாப்புல வேலை எடுத்து போஸ்ட் கொடுக்குறாப்புலையா. ஜல்லிக்கட்டு இதில் இருந்தால் மல்லிக்கட்டுடா. என்னது நீ 90 கிசா? நீண்ணே 90 கிசா இல்லை? நீண்ணே நீ 90 கிசா இல்லையா? என்ன உங்க என்ன உனக்கு 70 கிசா? நீண்ணே 80 நீண்ணே 2K எயிட்டி கிட்ஸு 2K கிட்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 80ல் பிறந்தாங்க. வயசு கிட்டத்தட்ட 50 வயசு ஆச்சு இவங்களுக்குலாம். அது அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கா? ஜல்லி இது
பார்த்துங்க எல்லாமே அவைலபிள் இருக்குது. பார்த்தா பயந்துற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். டிஎஸ் ஸ்காட் ஃபுல்லாக கேளுங்க. இருந்துச்சு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா பிரதர்? உள்ளுக்கு எப்படி இருந்துச்சு? உள்ளுக்கு ஃபீலாக இருந்துச்சா? இப்படி உள்ள எப்படி இருந்துச்சு? தெரிலையா?